வரக்கூடிய காலத்திலே 100 ஆண்டுகளுக்கான விழாவையும் கொண்டாடும். அன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும். இதிலே ஒரு ட்விஸ்ட் என்று சொன்னால், அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன். இந்த இயக்கத்திற்கு மத ரீதியான அமைப்புகளாலும் சக்திகளாலும் சிறு சிறு சலசலப்பு வருமே தவிர யார் ஒருவராலும் இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேர்களை அசைக்கவே முடியாது என்பதை அறுதியிட்டு இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுகிறேன். இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுலையும். ஒரு சாதாரண தமிழ்நாடு பொதுத்துறைக்கு சொந்தமான ஒரு இடத்துல டீ கடை வச்சிருந்த சேத்தவருக்கு மகனாக பிறந்த என்னை சின்ன வயசுல தஞ்சாவூர்ல கூட்டம் நடக்கும் பொழுது கரகரன்னு பேசுறாரு, அவர் தாண்டா டாக்டர் கலைஞர்னு எனக்கு எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சு காட்டின அந்த பொன்னான ஒரு தலைவருடைய 75வது ஆண்டு பொன்விழாவினுடைய ஆண்டில் இப்பேற்பட்ட மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த அருமையான மேடையில் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியிலே கருணாநிதி என்ற இயற்பெயரை நான் சென்னையிலே வாழ்வதற்காக கருணாஸ் என்று மாற்றிக்கொண்டவன் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாகவே நான் ஒரு திராவிட பாரம்பரியத்திலே வளர்ந்தவன் என்கின்ற உண்மையோடும் உறுதியோடும் தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி இந்த அற்புதமான நிகழ்விலே குறிப்பாக இங்கே என்னுடைய முன்னாள் கல்லூரி மாணவர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி இருக்கிறார். நான் நந்தனம் கலை கல்லூரியிலே 88 வாக்கிலே படித்த பொழுது அன்றைக்கு மாணவ பேரவையினுடைய நிகழ்வுக்காக அன்பகத்திலே இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதி அவர்களை நாங்கள் அழைத்து சென்று அன்றைக்கு கல்லூரி மாணவர் பேரவை விழாவை துவங்கிய பொழுது நான் 2000 வாழா பட்டாசு வைத்துக் கொண்டிருந்தேன். அந்த பட்டாசை பத்த வைக்கலாங்கிற பொழுது பிரின்சிபல் வந்து அதை புடிங்கிட்டு போயிட்டார். புடிங்கிட்டு இப்படி கையில பின்னாடி வச்சுக்கிட்டு நின்னாரு. தளபதி வந்துட்டாரு. பயணிகள்லாம் கரகோசம் அப்படியே டப்பு குப்புன்னு அடிச்சு கிடிச்சு மேல கூட்டிட்டு போகும்பொழுது நான் பின்னாடி போயிட்டு பிரின்சிபல் வச்சிருந்ததில் கொளுத்தி விட்டேன். டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சது தூக்கி போட்டார். அடுத்த நாள் எனக்கு டிசியை கொடுத்துட்டாங்க. அது வேற. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போயிட்டு மறுபடி வந்துதான் நான் மாநில கல்லூரியில தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன். ஆக அதையும் கடந்து 91 தளபதி அவர்கள் 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது எனக்கு ஒரு ஜீப்பு, ஒரு டிரைவரு, எனக்கான சம்பளம், எனக்கான பிரியாணி எல்லாம் கொடுத்து அந்த தேர்தல் ஆரம்பிச்சதிலிருந்து இறுதி வரைக்கும், அப்பதான் ராஜீவ்காந்தி இறந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். காமராஜர் அரங்கத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏரியாவில் மைக்க பிடிச்சு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அருமை வேட்பாளர், அன்பு வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சொல்லும் போதே சரசரன் கல்லு வருது இருட்டுக்கல. ஏன்னா என்னன்னே தெரியல. ஏன்னா இங்க அது ஒரு துயரம் நடந்துருச்சு. அந்த தருணத்தில் எகிரி குதிச்சு செல்லாமேரிஸ் காலேஜுக்குள்ள குதிச்சு தப்பிச்சு உயிர் பொழைச்சு நான் வந்து எங்க போனேன்னா பழைய எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போனேன். ஆக ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு உண்மை, ஏதோ ஒரு நேர்மை இந்த இயக்கத்தின் மீது அன்பு மாறாமல் உறுதியான பற்றுள்ளவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்தவன் என்ற அடிப்படையிலே தான் எல்லாமல்ல இறைவன் என்னை இந்த இடத்திலே அமர்த்தி இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்தியாவிலேயே எத்தனையோ சித்தாந்தங்களை தாங்கிய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட சமூக நீதிக்காகவும் தமிழுக்காகவும் தமிழருடைய நலனுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கக்கூடிய, எந்த நிலையிலும் தன்னிலை மாறாது, தன் கொள்கையில் இருந்து விடுபடாது, விட்டுக் கொடுக்காது போராடி 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 ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நீங்களும் என் முன்னோர்களும் சார்ந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எத்தனையோ இயக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் வெள்ளி விழா கொண்டாடிய பொழுது ஒரு இயக்கம், அதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தது. அதேபோல் பொன்விழா கொண்டாடிய பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கும் ஆட்சியிலே இருந்தது. இன்றைக்கு பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிறது. வரக்கூடிய காலத்திலே 100 ஆண்டுகளுக்கான விழாவையும் கொண்டாடும். அன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்.
இதிலே ஒரு ட்விஸ்ட் என்று சொன்னால், அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன். எந்த ஒரு சக்திகளாலும் இது முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கு மத ரீதியான அமைப்புகளாலும் சக்திகளாலும் சிறு சிறு சலசலப்பு வருமே தவிர யார் ஒருவராலும் இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேர்களை அசைக்கவே முடியாது என்பதை அறுதியிட்டு இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஆகவே 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அந்த பதவி அன்றைய தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொடுத்தவர் எங்கள் முன்னோர் மூக்கையா தேவர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அன்றைக்கு 67 அதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்களிடத்திலே இருந்து 3 கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மகான். அந்த விதத்திலே அன்று முதல் இன்று வரை எனது முன்னோர்கள் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தொடர்ச்சியாக தமிழர்களின் நலனுக்காக, சமூக நீதிக்காக, இந்த மண்ணினுடைய மானத்திற்காக, இந்த மண்ணினுடைய வளத்திற்காக, இந்த மண்ணினுடைய உரிமைகளுக்காக, இந்த மக்களுடைய மொழி உரிமைகளுக்காக, அத்தனை உரிமைகளுக்கும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கு முக்குளத்தோர் புலிப்படை என்றுக்கும் உறுதியாக, உறுதுணையாக இன்றைக்கும் இருக்கும் என்பதை உறுதியிட்டு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.